வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். ரொம்ப முக்கியமான வீடியோப்பா. நாங்கள் இருந்த இடத்துல, அதாவது வலசரவாக்கத்தில் நேற்று காலையில் 11 மணிக்கு நெருப்பு பிடிச்சி 3 மணிக்கு தான் அணைக்க முடிஞ்சிச்சு. நான் சின்னத்திர மீட்டிங் போயிட்டு வரும்போது ஒரு மாதிரி மங்களாக தெரிஞ்சிச்சு. அது ரோடெல்லாம் கேசவர்த்தனிக்கிட்ட வரும்போது என்னடா இப்படி தெரியுதுன்னு நாங்கள் 2 பேருமே பேசிக்கிறோம். இந்த வெயிலுக்கு அதுக்கும் அனல் அதிகமாகி இந்த ரோட்டில் தூசியெல்லாம் இப்படி வந்திருக்கும் போல் அப்படின்னு பேசிக்கிட்டு வரோம். கடைசியில் அந்த நெருப்புடைய அது தாக்கம்தான் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி இருந்ததுனால எங்களுக்கு தெரியல. மெயின் ரோட்டில் பெருசாக பரபரப்பாக பேசப்படலை. அதுக்கப்புறம் தான் கவுன்சிலர்கிட்ட பேசி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வீட்டில் இருந்தவங்க மொத்தம் 5 பேர். பெரியவங்க 2 பேர், அவங்க மருமகன் அது 2 பேர், ஒரு பையன். அந்த பையன் தப்பிச்சிட்டான். அவங்க மகனும் மருமகளாக அவங்க 2 பேர் அந்த உறவு அவங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போயிருக்காங்க. அந்த நேரம் நெருப்பு பிடிச்சதுனால இது எப்படி பிடிச்சிச்சின்னு தெரியலை. ஆனால் அந்த பெரியவங்க 2 பேர் வயசானவங்க நெருப்பில் இறந்துட்டாங்கப்பா. கேட்ட பிறகு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவங்க ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கலாம்ப்பா. வேலைக்காரமாக தப்பிச்சு ஓடலான்னு மேலேருந்து கீழே குதிச்சிருக்காங்க. அதில் காலில் ஏதோ எலும்பு கிராக் ஆகி போச்சான். ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கு சீக்கிரம் சரியாகி வரணும்னு இறைவனை வேண்டிக்கலாம். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வீட்டில் ரொம்ப கவனமாக இருங்க. கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணுறது, 2வது அடுப்பில் வச்சு போட்டு மறந்துட்டு செல்லு பார்க்குறது, டிவி பார்க்குறது, அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணிவிட்டு அப்படியே விடுறது, அப்புறம் இந்த ஹீட்ரு அதெல்லாம் தண்ணி காய வைக்க போட்டோம்னா அதை அப்படியே மறந்துட்டு விடுறது. முக்கியமாக சின்ன பசங்கக்கிட்ட இந்த கூர்மையான பொருளை கொடுக்காதீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்து ஊசி எடுத்து கரண்ட் வயரில் குத்தி அதனால் சாக்கடிச்சு அந்த பையனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையாக இருங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோ பாருங்கள். நீங்களே உங்களுக்கும் உங்கள் உறவுக்காரவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கப்பா. தொலைநோக்கு சிந்தனை ரொம்ப முக்கியம்ப்பா. சாவி எதுவுமே இல்லை சார். சாவி எதுவுமே இல்லையே. அப்படியே இழுத்துட்டாலும் வர முடியாதா சார்? நகர்த்தவே முடியாதா? என்னங்க அது பையனா இருக்காரு. அந்த பையன் கார் சாவி இல்லையே. அதுதானே பிரச்சனை. உள்ள போக முடியாங்க. போகல உள்ள சாவி உள்ள இருக்காது. எல்லாமே உள்ளதானே இருக்கு சாவி. அவன் நடந்து போய் அடுத்து நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.